மேலே இருக்கிற பிதா கீழே இருக்கிற குமாரனை குறித்து நினைவாக இருந்தார்னு, மேலே இருக்கிற பிதா கீழே இருக்கிற குமாரன் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. மேலேருந்து சத்தம் போடுறாரு, எல்லாம் கேளுங்க, இவர் என்னுடைய, இவரில் சரி. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த போதே சொல்லிட்டாரு, இந்த பொல்லாத பிசாசு இந்த மதத்தை வச்சு பெரிய கூட்டத்தை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறான். சரி, பிள்ளைன்ற தெளிவாது இருக்கா இல்லையா? ரட்சிக்கப்பட்ட என்ற தெளிவாது இருக்கு, அது நமக்கு இருக்கு. அவளுக்கு சொல்றேன், ஐயா நம்ம ஞானஸ்நானம் எடுத்த போத, இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போத இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டார்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்த போத என் மக, என் பிரியமான மக, என் பிரியமான மகன், பிரியமா இருக்கிற என் நேசகுமாரன், எப்படி இயேசு பிதாவுக்கு நேசகுமாரனோ அதே போல நீங்களும் நானும் புரிஞ்சவர்கள் பாக்கியவான்கள், நம்ம அவருக்கு நேசகுமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறோம். ரட்சிப்பு யூதன் வழியாய் வருகிறதா, குமாரன் வழியா வருது? ரட்சிப்பு யூதன் வழியா இல்ல, ரட்சிப்பு குமாரன் வழியா. இன்னொரு இடத்துல சொன்னாரு, உயர்ந்த மலை கூட்டு போய் அவங்களுக்கு முன்பாக மர்ரூபம் ஆகிறார். மர்ரூபம் ஆனோன்னு இந்த பேதுரு தான் ரொம்ப ரொம்ப துடிப்பான ஆளு, அவனுக்கு பெரிய ஊழியம் வச்சிருந்தார். இங்க மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், சொன்னது தெரியாம சொல்றானா, உண்மையாவே பரிசுத்தாவே பெறல, இன்னும் முழுமையான வெளிப்பாடு வரல, இயேசு குறித்த வெளிப்பாடு வரல, அதனால சொல்லிட்டான். மோசையும் எலியாவையும் இயேசுவை சேர்த்து சொல்லிட்டான். மோசே ரத்தம் சிந்தினாரா, எலியா ரத்தம் சிந்தினாரா? இல்லைங்க, ரத்தம் சிந்தினவர் இயேசுங்க. மோசேவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், இயேசுக்கு ஒரு கூடாரம் அப்படின்னு தெரியாம சொல்லிட்டான். உடனே ஒரு ஒளி நிழல் இட்டுச்சான். டேய், என்னடா ஏன் குமாரனை வந்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிக்கு நீங்க ஒப்பாக்கிட்டீங்க? அவங்களாம் ரத்தம் சிந்த போறது கிடையாது, இவர் ரத்தம் சிந்த வந்திருக்கிறாரு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடு. இந்த செவிய குமாரனை குறித்த பிரசங்கம், புதிய ஏற்பாட்டு பிரசங்கம், ஃபால்ஸ் ரெவலேஷன் பிரசங்கம் கேட்கணும். அதுக்கு தான் செவி கொடுக்கணும்.